அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய ஜும்மா உரையை நான் ஆரம்பிக்கிறேன். அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் உலக மக்கள் அனைவரும் உலகம் அழியும் வரை பின்பற்ற வேண்டும். அதுதான் இஸ்லாமிய அடிப்படை என்பதை நாம் எல்லாம் விளங்கியிருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியிருக்கிறார்கள். காரணம், திருமறை குர்ஆன் கூட நபிகள் பெருமானாருக்கு அப்படிதான் சொல்லுகிறது. ஃபத்தபிஉ மில்லத இப்ராஹிம், இப்ராஹிமுடைய வழியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று திருமறை குர்ஆன் கட்டளையிடுகிறது. ஏன் அவ்வளவு பெரிய சிறப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு? அவர்களுடைய சிறப்பை சொல்வதற்கு ஏராளமான விஷயங்கள் இருந்தாலும் நம்முடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது இப்ராஹிம் நபியின் மீது நீ அருள் செய்து முடித்து விட்டாயா அல்லாஹ், கன்ஃபார்ம்டு அப்படிமாங்கள, உறுதி. இப்ராஹிம் அலை அவர்களுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் எப்படி அருள் செய்தாயோ அதுபோல எங்கள் நபிக்கு செய். அவ்வளவு உறுதியானது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அருள். செய்து முடிச்சிட்ட, அதுபோல எங்கள் நபிகள் பெருமானாருக்கு செய்ய அல்லாஹ். அதான் அந்த ஸலவாத்துடைய துஆ. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த அருள் கிடைத்தாலே எங்கள் நபிகள் பெருமானாருக்கு போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பிரார்த்தனை இருக்கிறது. வத்தஹல்லாஹ இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் தன்னுடைய நண்பனாக ஆக்கிக் கொண்டான். வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா, இப்ராஹிம் நின்ற இடத்தை தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இன்ன இப்ராஹிமக்கான உம்மத்தன், இப்ராஹிம் பெரும் சமுதாயமாக இருக்கிறார் என்றெல்லாம் ஏகப்பட்ட சிறப்புகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருப்பதை திருமறை குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம். அதற்கு ஒரு சேம்பிளாக நான் உம்மத் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இப்ராஹிம் நபியை சொல்றான்ல, அப்படின்னா என்னன்னு சொல்லி ஒரு உதாரணம் சொன்னா ஈஸியா உங்களுக்கு புரியும். உம்மத் என்று சொன்னால் என்ன? பெரும் கூட்டத்துக்கு தான் உம்மத்துன்னு சொல்றது. ஒரு ஆள் ரெண்டாவது இருந்தா அது உம்மத்து கிடையாது. சமூகம், சமுதாயம், அதுதான் உம்மத் என்று அரபி சொல்லுக்கு உம்மத்துன்னு சொல்லுவாங்க. தனிநபரை பார்த்து இவர் ஒரு சமுதாயமாக இருக்கிறார்னா என்ன? நம்ம சாதாரண உதாரணம் சொல்லுவோம்ல, இந்த ஆள் 10 ஆளுக்கு சமம், இந்த ஆள் 50 பேருக்கு சமண்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, இது சாதாரண மிகைப்படுத்துதல். ஆனால் இப்ராஹிம் நபியை ஒரு பெரும் கூட்டத்திற்கு, பல்லாயிரக்கணக்கான மனிதர்களுக்கு சமம் என்று சொல்வது போல பெரும் கூட்டம் அவர். தனிநபர் பெரும் கூட்டம். ஏன்? காரணம், பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் சாதிக்க முடியாதை தனிநபராக இருந்து சாதித்தார். அதான் சிறப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அதை நீங்க பொதுவாக இப்ராஹிம் நபியுடைய சரித்திரத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பிராக்டிக்கல் என்று சொல்வார்களே, கண் முன்னே கொண்டு வருவது, நடைமுறையில் பார்ப்பது. அப்படியே கொண்டு வந்து ஒரு பார்வை பாருங்க. இன்றைக்கு நம்மால் சாதிக்க முடியாததை, லட்சக்கணக்கான மனிதர்கள் இருந்தும் சாதிக்க முடியாததை ஒரு தனிநபர் சாதித்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். என்ன அது? உதாரணம், இது லேசா இப்ராஹிமுடைய சரித்திரத்தை ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் இன்னும் நினைவுபடுத்துதல் வேண்டும். எடுத்த எடுப்பிலே இப்ராஹிம் நபியுடைய தன் தந்தைக்கு பிரச்சாரம் செய்கிறார். யா அபத்தில் தாபதி ஷைத்தான், எல்லாமே நெஞ்சுறுதியோடு பேசப்படும் இப்ராஹிம் நபியுடைய பேச்சு. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். சும்மா வளைவு நெளிவு, ஒரு மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட், அதை சொல்லுவாங்களே, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு சொல்லுவாங்களே, உதாரணம் தெளிவா இருக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேச்சு. யா அபத்தில் தாபதி ஷைத்தான், தந்தையே ஷைத்தானை வணங்காதீர்கள். எடுத்த எடுப்புல அடிக்காரு பாத்தீங்களா? இப்ப சொல்ல முடியுமா நம்மளால? உங்க அத்தா பயங்கர தர்கா வழின்னு வச்சுக்கோ, மோது போயிட்டு இருக்காரு, தர்காவை போய் போயிட்டு வர்றாரு, ஷைத்தான போய் வழங்கி போறீங்கன்னு சொல்லுங்களா? படுவாய்ப்பல எங்க அவுளியாவை ஷைத்தான் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் அத்தாக்கு என்ன சொல்றாரு? நீங்கள் வணங்குவது ஷைத்தானை ஏத்துங்கிறார். யா அபத்தில் அதாபதி ஷைத்தான், ஷைத்தானை வணங்காதீர்கள். சொல்ல முடியுமாங்க? முதல்ல எதிர்ப்பு தந்தைட்டு இருந்து வருது. பாப்பா அத்தா என்ன சொல்றாரு தெரியுமா? லைலம் தந்தகில் அர்ஜுமன் நெக்க வஹஜதி மலியா, இது போல நீ சொல்லிட்டு தெரிஞ்ச கல்லால நான் தான் உன்னை கொல்லுவேன், போட வெளியே
வாரியா வீட்டை விட்டு எட்டப்போ உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதற்கு 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களில் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 1300, தனியதழ் ரூபாய் 8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கார் ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இமெயில் unarvu@readofmail.com. இப்போ கிட்ட வராதுங்கிறார் இப்ராஹிம் நபியுடைய பாப்பா அத்தா சொல்றார். இந்த மாதிரி வீட்டுக்குள்ள எதிர்ப்பு ஏதாவது வெளியே பிரச்சனைன்னு சொன்னா வீட்டுக்குள்ள வந்து ஒரு அடைக்கல வந்து நம்ம அண்ணன் தம்பி மாமா வச்சா எல்லாரும் சேர்ந்து நம்ம தடுப்பாங்க, பாதுகாப்பாங்க. எதிர்ப்பே வீட்டுல இருந்தானே கிளம்புது, அத்தாடு இருந்தான பிரச்சனை. இந்த மாதிரி பிரச்சனைகள் ஊர் ஃபுல்லா இருக்கும் பொழுது உள்ள நிகழ்ச்சியை பார்க்கணும். ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன, அங்க உள்ள சிலைகளை எல்லாம் உடைத்தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னன்னு சொன்னா அந்த சிலைகளை உடைத்து நொறுக்கி விட்டார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த சம்பவம் நீண்ட சம்பவம் உங்களுக்கு தெரியும். சிம்பிள் விஷயத்துக்கு வர்றேன். உடைத்து நொறுக்கிய பிறகு அந்த மன்னன் என்ன செய்யறான், அந்த நாட்டில் மக்கள் கூப்பிட்டு கேட்கிறான், அந்த பால்தஹாரா பி அலைஹா யா இப்ராஹிம், என்ன இப்ராஹிம் நீனே உடைச்சியா இப்படின்னு கேட்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு தெரியாதப்பா அப்படின்டா கூட சாதா பிரச்சனை சாப்பிட்டாயிரும். அவர் தெரியாதுன்னு சொல்லாம என்ன சொல்றாரு, நக்கல் பண்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நம்முடைய பாஷையில நம்ம பேசுறது நக்கல் தான் சொல்லுவான், திமிரு சொல்லுவான். ஆனா நம்ம மக்கள் அப்படி செய்தோம்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திமிருன்னு சொன்னாலும் சரி, நீ செய்வது முட்டாள்தனம் புரிய வச்சார். மடத்தனம், அறிவுகட்டதனம் என்பதை புரிய வைக்கிறார். அந்த பால்தஹாரா பி அலைஹா யா இப்ராஹிம், ஏப்பா இப்ராஹிம் நீனே இப்படி பண்ணியா உடைச்சியா, தாலபல் ஃபாருஹு கபீருஹு மஹாவா, ஒருகள் அந்த பெரிய சிலை செஞ்சாலும் செஞ்சிருக்கும். ஃபஸலுஹு இன்கான் யன்திகூன், அதை கேட்டு பாருங்க, இப்படி சொல்ல முடியுமா? இது சாதாரண கேள்விப்படுவீங்க. எப்படின்னா உதாரணத்துக்கு மதுரையிலேயே ஒரு பெரிய தர்கா அப்படி வச்சுக்குவோம். அதே தமிழ்நாட்டில் நாகூர் தர்கா எடுத்துக்கோமே. நாகூர் தர்காவை போய் நல்ல போட்டு நொறுக்கிட்டு நம்ம கடப்பாறை எடுத்துட்டு ஒரு பேச்சுக்கு தான் தற்செயலா உடைஞ்சா கூட வந்துடும். சார் பாத்தீங்களா சார், யாரு விளையாட்டு போயிடுவோம் அவன் நொறுக்கான் பேச்சுக்கு சொல்றேன். நாகூர் தர்காவை நொறுக்கிற போட்டு கடப்பாறை வச்சு அடிக்கிறோம். அடிச்சு முடிச்ச உடனே என்ன நடக்கும், நைட்டோ விடிய காலம் எழுந்து பார்க்க இடிஞ்சு கிடக்கு. அப்படி வச்சுக்குவோம், என்ன நடக்கும் நிச்சயமா நம்ம தான் கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. நம்ம தான் இடிக்கணும்னு சொல்றோம், தர்காக்களை ஒழிப்போம் இடிப்போம் சொல்றது நாம தானங்க. அப்ப நம்மளை தான் கன்ஃபார்ம் பண்ணுவோம். பண்ணி கோட்டை ஒன்று பாடி வச்சு அப்படி வச்சுக்குவோம். மக்கள் எல்லாம் திறந்து கேட்கலாம், இந்த தர்கா உடைச்சது யாரு அப்படிங்கிறான். அது சாவே பேசிட்டு கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னா, பாத்தீங்களா சார் திமிர உடைச்சிட்டு சொல்லுவாங்கல்ல. எங்களுக்கு தெரியாதுன்னா கூட சாதாரண செய்தியா போயிடும். எப்ப அவுலியா வந்து பயங்கரமான எஃபெக்ட் உள்ளாளுங்கிற பேசுவாளுங்கிற சக்தி இருக்குங்கிற அவரை எழுப்பியா அவுலியா இந்த தர்கா உடைச்சது யாருன்னு கேட்டு போறது அப்படின்னா திமிருன்னு சொல்லுவான். இதை பேசுகிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யாரா இதை உடைச்சது கேட்கிறான், இன்சான் யன்திகூன், அதிட்ட கேளு, நீ எதை கும்பிடுற, எதுக்கு கையேந்திர, எதுக்கு சக்தி இருக்குங்கிற, அதிட்ட கேள்றா கூப்பிட்ட அப்படிங்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒன்னே அவன் பேசுறான், அதுட்ட கேட்டா அதுக்கு அது எப்படி பதில் சொல்லும், ஏதாண்டா கும்பிட்டு இவ்வளவு நாள் நான் கேட்கிறேன், இவ்வளவு நாள் அவன் வாயில சொல்ல வைக்கிறது. அது எப்படி பேசும், நம்ம பேசினா காதல விழுமா, அது பதில் தருமா? சும்மா நிக்கிசுவரா ஊசியும் அவர்கள் அப்படியே தலைகீழாக புரண்டார். அதுட்ட கேட்டா எப்படி பதில் தருவோம்னு கேட்டான். அப்புறம் ஏன் அதை போய் இது பண்ற அப்படின்னு கேட்கிறாங்க. இது சாத்தியமாங்க? ஒரு ஆள் பேச முடியுமா? ஒரு ஆள் இப்படி நின்று நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் பேசுவீங்களா? நீங்க டிசம்பர் 6 வருது, நம்ம ஒரு 1000 பேர் கூடனா தைரியமா சட்டம் போடலாம். போலீஸ் ஸ்டேஷன் முன்னாள் நின்று ஒரு ஆள் சட்டம் போடுங்க பார்ப்போம். ஒரு ஆள் கேட்க முடியுமா? ஒரு ஆள் போல நீங்க நின்று பேசுவீங்களா போலீஸ் ஸ்டேஷன்ல? ஆனா என் பின்னால ஒரு 10,000 பேர் வாங்க, இந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் வர வச்சிடலாம். அதை கூட்டத்தை பொறுத்திருக்கு. ஒரு 1000 பேர் என் பின்னால வந்தா இங்க உள்ள டிஎஸ்பி எஸ்பியை கூட்டு வந்துடலாம். ஒரு 5000 பேர் கலெக்டர் வந்துருவான். ஒரு 50,000 பேர்னா பெரிய மினிஸ்டரை கூட வந்துடலாம். லட்சம் பேர் இல்லைங்க, கருணாநிதி யாரும் வந்துருவாரு. முதலமைச்சர் வந்தா தாயா போவோம். ஒரு 10 லட்சம் பேர் நின்னுங்க, ஒரு 20 லட்சம் பேர் நின்னுங்க, பிரைம் மினிஸ்டர் வந்து அசைய மாட்டோம். என்ன பாய் வந்தே ஆகணும். இப்ப வரணும் ஓடுவோம் ஹெலிகாப்டர்ல. என்ன காரணம்? கூட்டம். பெரும் கூட்டம் இருக்கும் பொழுது ஒரு தைரியம் நமக்கு பிறக்கும்.
தைரியம் நான் பேசிடுவேன். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என் பின்னால் 100 பேர் என்ன என்னால பேச முடியும்? பெரிய பெரிய அதிகாரியை விட பாயா அப்படி சொல்லிட முடியும். அவன் பாய் அமைதியா இருந்த பாய் சத்தம் போடாத இப்ப என் பின்னால 10,000 பேர் நின்னா நான் மட்டும் போன தனியா போய் பாருங்க. ஒரு கான்ஸ்டபிள் பார்த்து சார் இல்ல சார் விட்டுங்க சார். ஏன் கூட்டம் பின்னால் இருந்தால் வரும் தைரியம் யாருக்கு வரும்? ஒரு கோழை கூட அவன் பின்னால ஒரு 1000 பேர் 10,000 பேர் நின்று ஒரு தைரியம் வந்துடும். எவனும் கிடையாது இப்ராஹிம் பின்னால். அப்படி பார்க்கணும். நீங்க லட்சக்கணக்கான மனிதர்கள் இருந்த சரி என் பின்னால 10 லட்சமே வாங்கல ஒரு தடவை போய் உடைச்சிட முடியுமா? அந்த தைரியம் வருமா நமக்கு? சிலைகளை போய் உடைக்க முடியுமா நம்மளால? பயம் பீதி ஆயிரும்ல. ஒரே ஒரு சும்மா கண்ணீர் போக போட்டா போதுமே, கூட்டம் எங்க இருக்குன்னு தெரியாத ஓடி போயிருவோமே. எல்லாம் ஓடி போயிருப்போம். நானும் உங்களுக்கு ஓடத்தனம் செய்வேன். லட்சக்கணக்கான மனிதர்கள் நின்னால் கூட அந்த தைரியம் வராது. வந்திருக்க இப்ராஹிம் நபிக்கு தனிநபராக உடைச்சிருக்காரு. அடே நான் தான் உடைச்சேன் செய்யறதை செய்யறாங்கிறத நக்கலா சொல்றாரு. அதான் அர்த்தம். அதுக்கு கேளு தெரியும் அப்படியே என்ன அர்த்தம்? நான் தான் உடைச்சேன் அதுக்கு கேள்வி சொல்றா பாப்பா. அது அர்த்தம். நான் உடைத்தேன் என்பதையும் சொல்வது அதை நக்கலும் பண்ணுவது. லட்சக்கணக்கான மனிதர்கள் இருந்தால் தான் அதை செய்ய முடியும். நம்மால் செய்ய முடியவில்லை. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற தனிநபருக்கு எப்படி செய்ய முடிந்தது? அதனால அல்லாஹ் இன்னும் இப்ராஹிம கான உம்மத்தன் அப்படிங்கிறான். அவர் ஒரு தனி சமுதாயமாக இருந்தார். அவர் பெரும் கூட்டமராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த மாதிரி தைரியத்திலும் சரி தர்க்க ரீதியான பேச்சுக்களிலும் சரி பாசத்தை காட்டி கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏமாற்ற முடியாது. தெரியுமா? சென்டிமெண்ட் பாசம் அன்பு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இப்ப எல்லாருமே ஆடு வாங்குறதுக்கு மாடு வாங்குறதுக்கு தயாராயிருப்போம். எவ்வளவு மிஞ்சி போன ஆடா இருந்தா 3000 ரூபாய், மாடுனா ஒரு 1000 ரூபாய். கொடுக்க முடியாதா? சாதாரணமா கொடுக்க முடியும். அப்புறம் என்ன தியாகம்? உங்க பிள்ளையத்துக்கு போட்டு அர்ப்பிக்கலாம். அப்படி பாருங்க. 3000 ரூபாய் யாரும் கொடுக்க முடியாது? 1000 ரூபாய் மாட்டு கொடுக்க முடியாது நம்மளால. நீங்க என்னமோ பெரிய தியாகம் நம்ம என்ன மாடுன்னா 1000 ரூபாய் நான் என் ரூபாய்க்கு வச்சுக்கோங்க. நான் ஒரு ஆடு கொடுக்க போறேன். யாருங்க செய்ய முடியாது? அதை பெற்ற பிள்ளையத்துக்கு போட்டு அறுக்க முடியுமா நான் கேட்கிறேன். ஈமான சாதாரண விஷயம் கிடையாது. பாருங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் கட்டளை போடுறான். அப்ப மகன் கேட்கிறார், தந்தையே. அங்க தந்தை என்ன செய்யறாரு? அடிச்சு விரட்டுறாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாரு? உன்னை அடிச்சே கொண்டு விடுவாங்கிறாரு. இந்த மகன் என்ன செய்யறான்? அல்லாஹ் எதை சொன்னால் அதை செய்யுங்கள், களத்தை தருகிறேன், கட்டளையை செய்யுங்கள். கற்பனை யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கட்டளை. நம்ம பிள்ளைய அறுக்கணும் சும்மா இல்ல. 90 வருஷம் வரைக்கும் குழந்தை வேற இல்ல. அது குழந்தையே இல்லாத பிரச்சனை கிடையாது. 10 வருஷமா குழந்தை இல்லாத பிரச்சனையா? 10-15 வருஷத்துக்கு பிறகு ஒரு குழந்தை. அப்புறம் அந்த பையன் அந்த குழந்தை 2 வயசு 3 வயசு திடீர் மூத்து. அவன் யோசிச்சு பாருங்க. அந்த அல்லாஹ்க்கே பொறுக்கலையான்றான். அந்த அல்லாஹ் இல்லன்னு சொல்றவங்களா இருக்கான். என் பிள்ளைதான் அல்லாஹ் கண்ணு தெரிஞ்சா ஊர் உலகத்தை 7 பிள்ளைகள் இருக்க அதையே படிச்சுட்டு போக வேண்டியதானே? உன்னை தந்து படிக்கணுமா? இதோட தலாம இருக்கலாமே. அல்லாஹ் போய்க்கானா? பேச்சுக்கள் வருதா இல்லையா நம்மள்கிட்ட? அது 90 வயசு வரை குழந்தை இல்லாம அதுக்கு பிறகு ஒரு குழந்தை, அந்த குழந்தையை அறுத்து பலியிடு என்று சொன்னால் சாத்தியமா? அது ஒரு ஆள் முன்வருவோமா? நமக்கு அப்படி கட்டளை இட்டால் முடியுமா? அவருக்கு கட்டளை மகன் கருத்தை கொடுக்கிறான். இதை கதையாத்த நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏதோ ஒரு அஜர்த்தி எப்படி வெளியே ஹஜ் பண்ண வந்தா அடே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அறுத்தார்னு சொல்லிட்டு இருப்பாங்கடா, வேற வேலை இல்ல, தூங்கு அப்படிதான். எனக்கு கட்டளை என் பிள்ளையை அறுக்க வேண்டும் என்று, என் தந்தைக்கு கட்டளை என்னை அறுக்க வேண்டும் என்று. இப்படி யாராவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? கற்பனை வந்து பாருங்க. எனக்கு ஒரு 50 வருஷமா பிள்ளை இல்லாம அல்லாஹ்வுத்தால கட்டளை போடுறான், அறுக்குமா? ஏதோ ஒரு 10-12 பிள்ளை இருந்தாங்கன்னா ஒரே ஒரு ரொம்ப தரதலையா இருக்கான், அவனை மட்டும் அறுக்கணும் என்ன வந்தாலும் வரலாம். சரி இவனை அல்லாஹ் அறுக்காது சொல்ல வேண்டாம். சரி உங்களுக்கு என்ன கொஞ்சம் மாண்ட காரணம் போயா இவர் என்ன அறுக்கணுமா? அல்லாஹ் கட்டளையா? ஒன்னு நீங்க அறுத்துக்க அஸ்ஸலாமு அலைக்கும் வடிவான் ஒத்துக்க மாட்டானே. 2 பேரும் ஒத்துக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் சும்மா பேசலாமே ஒழிய நம்மால் முடியுமா? இவங்க கட்டளை போட்டா செஞ்சு காட்டான். அவ
அவர் அல்லாஹ் தடுப்பாங்க அவருக்கு தெரியாது. அறுக்க போகணும் இனிமே அறுக்க வேணாம் சொல்லுவாங்க தெரியாது. போயிட்டு அறுக்க ஆரம்பிச்சார்ல, அல்லாஹ் சொல்லிட்டானே இவர் வெற்றி பெற்று விட்டார். எத்தனை சோதனைகள், எத்தனை பரீட்சைகள். இப்ராஹிம் ரப்புஹு கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன, பல்வேறு வகையான சோதனைகள் அத்தனையும் முறியடித்தார். ஒண்ணு கூட தோக்கல அவர். இப்ராஹிம் ஒண்ணு கூட பின்வாங்கல. மனைவியை கொண்டு விட்டுட்டு வாங்கினது, தைரியம் அணுனது, அத்தா சோத்துறது, மாவத்துக்கு போட்டு அறுத்தது, ஒவ்வொன்றும் எடுத்து பாருங்க. இப்ராஹிம் இஸ்லாம் பிரச்சனையில பல்வேறு சோதனைகள் அத்தனையும் முறியடித்த, அத்தனையும் வெற்றி தான். அல்லாஹ் மகனை அறுத்து பலியிட தயார் என்று சொன்னார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். முன் வந்தார் அப்படிங்கிறான் அல்லாஹ். அவ்வளவு தைரியமாக மன உறுதியோடு நெஞ்சுறுதியோடு பேசி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்படி நினைக்கணும் நாம. இப்ராஹிம் இந்த ஹஜ் பண்ண வருதுன்னு சொன்னா, குர்பான் நீங்க வாங்குறீங்கன்னு சொன்னா, என் பிள்ளையை அறுத்து பலியிட வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டார், நான் அதற்கு தயாராக இருப்பேன். அந்த உணர்வு இருக்காமக்கு சும்மா சும்மா ஆட்டுக்கு அறுக்கிறேன்னு நீங்க நினைக்க கூடாது. நீ கொடுக்கக்கூடிய கரியோ, நீ அறுத்து பலியிடக்கூடிய ரத்தம், மாமிசம், இதை அல்லாஹ் வந்து சேருது அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்சலா பண்றோம், அடுத்தாச்சு ஒரு 2 கிலோ அல்லாஹ் பார்சல் பண்ணி விடு. நம்ம தான் திங்கிறோம், நம்ம இருக்கிற நம்ம திங்கிறோம். இன்னும் சொல்ல போல சேவை 4 நாளைக்கு என்ன செய்யுது, எண்ணெய் கையில் வச்சு சில பேர் உபகரணம்லாம் போட்டு வைப்பாங்க. நம்ம தான் இருக்கிறோம், நம்ம தான் சாப்பிடுறோம். அல்லாஹ் போய் சேர்றது என்னது? இறை அச்சம் சேர வேண்டும்னா என்ன? என் மகனை அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னால் செய்வேன். அந்த எண்ணம் நமக்கு வருதான்னு வச்சு பாருங்க. அந்த எண்ணத்தில் நான் குர்பானி கொடுக்கிறேனா, எனக்கு அப்படி ஒரு இறை அச்சம் இருக்கிறதா? இவ்வளவு தெளிவை, இவ்வளவு உறுதியாக இருந்ததால் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நபிகள் பெருமானாருடைய நிலைக்கு வச்சு பேசலாம். இப்ராஹிம் நபிக்கு அருள் செய்தது போல, யா அல்லாஹ் எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் செய்வாயாக. ஃபத்தபிஉ மில்லத்த இப்ராஹிம், முஹம்மதே இப்ராஹிமுடைய வழியை நீர் பின்பற்று என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? எத்தனையோ வகையான சுன்னத்து இருக்கு. தாடி வைக்கிறது சுன்னத்து, நகை வெட்டுவது சுன்னத்து, அக்கல் ரோமம் களைவது சுன்னத்து. இதெல்லாம் என்ன சுன்னத்து? ரசூலுல்லாஹ், ரசூலோட சுன்னத்துமோ. ஹதீஸ்ல போய் பாருங்க, சுன்னத்து இப்ராஹிம். நான் ஏன் தாடி வச்சிருக்கேன் தெரியுமா? இப்ராஹிம் நபி சுன்னத்துமாக ரசூலுல்லாஹ். நம்ம எல்லாம் ரசூலுல்லாஹ் சுன்னத்துன்னு சொல்லிட்டு தெரியுறோம். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க இப்ராஹிம் நபி சுன்னத்து, இப்ராஹிம் நபி செய்தாரு, இப்ராஹிம் நபி வச்சாரு. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு தைரியசாலி, உறுதிமிக்கவர் எப்படி இருந்திருந்தால் திருமலை குர்ஆன் முஹம்மதே இப்ராஹிமுடைய வழியை நீர் பின்பற்றி என்று சொல்லும் அப்படிங்கறத வச்சு பாருங்க. அதனால இந்த ஹஜ் பண்ணால் குர்பானி, ஆடு மாடு வாங்குறான்னு சொன்னா சும்மா ஏதோ நம்ம கறி சாப்பிடுறதுக்காக வாங்குறோம், அறுக்கிறோம், சாப்பிட நினைக்காதீங்க. என் மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னால், என்னை படைத்தவன் எனக்கு அப்படி ஒரு கட்டளையிட்டால் நான் செய்ய தயார் என்ற மன உறுதியோடு ஹஜ் பண்ணால் உணவு நம்ம இருக்கணும். உயிரை கொடுக்கவும் தயார். அல்லாஹ்வுக்காக என்னை என் பாப்பா இருக்கணுமா, அத்தா இருக்கணுமா, அல்லது நான் என் பிள்ளையா இருக்க வேண்டுமா என்ற உணர்வு மிஞ்ச வேண்டும், உள்ளத்திலிருந்து புரிஞ்ச வேணும். அந்த உணர்வோடு நாம் இந்த ஹஜ் பண்ணாலே இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்ற வேண்டும். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, பெருநாள் என்பது அல்லாஹ் திருமலை குர்ஆனில் ஒரு துகப்பிருல்லாஹ அலாமா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன் எல்லாம் சொல்லி காட்டுறான். இதெல்லாம் நாம் ரொம்ப நினைத்து உருகி நெஞ்சுறுதியோடு செயல்பட வேண்டிய விஷயங்கள். அல்லாஹ் உங்களுக்கு சரியான வழிகாட்டி இருக்கிறான் என்பதற்காக அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல இது பெருநாளை வேற வசனம் தான். இது பெருநாளை பொருந்தக்கூடிய வசனம். ஒரு துகப்பிருல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கள். அலாமா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு சரியான வழியை காட்டினான் என்பதற்காக பெருமைப்படுத்துங்கள். என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நமக்கும் எந்த விதமான உறவும் கிடையாது. ஏதாவது சொந்தமா நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்ராஹிம் நபியை பின்பற்றினால் நமக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம். இப்ராஹிம் நபியுடைய முஸ்லீம் நம்ம. அப்ப இப்ராஹிம் நபியுடைய பாக்கியம், இப்ராஹிம் நபியுடைய அந்த உணவு நம்மள்ட்ட இருக்கு. எந்த உறவு கிடையாது. ஆனா இஸ்லாம் இந்த நேர்வழி நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ராஹிம் நபியை பெற்ற தகப்பனுக்கு இஸ்லாம் கிடைக்கல. அப்படி பாருங்க நீங்க. ஒரு நபியின் தந்தையாக இருந்து அவருக்கு துர்பாக்கியசாலியாக இருந்தார்.
ஒரு நபிக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, உறவு சம்பந்தம். பாக்கியம் அந்த இப்ராஹிமை காட்டிய வழி நம்ம ஆடா இருக்க போறோம்லங்க, மாட்டா இருக்க போறோம்ல. இப்ராஹிமை பெற்ற தகப்பனுக்கு நரகம். நம்ம யார் இப்ராஹிமுக்கு எந்த உறவும் கிடையாது, நம்ம ஆடு எடுத்த சொர்க்கம். இப்படி யோசிச்சு பாருங்க. நபியை பெற்ற தந்தைக்கு நரகம். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு பெற்றோர்களுக்கு நரகம். நம்மளுக்கு ஒரு மாதிரியா முகம் சுளிக்கலாம். இதெல்லாம் வெளியே பேசும்போது சென்டிமெண்ட் பார்த்தீர்களா? ரசூலுல்லாஹ்வுடைய அத்தா அம்மாக்கு நரகம்ட்டாங்க. நானா சொல்றேன், நாங்க சொல்லலையா? அல்லாஹ் சொல்றான், நபிகள் பெருமானார் சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, ஒரு சஹாபி வர்றார், யா ரசூலல்லாஹ், தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, ஐனா அபி, என் தந்தை எங்கே அப்படின்னு இருக்கிறார். அவர் தந்தை இறந்து போனார், மூத்தாயிட்டார். என்னுடைய அத்தா எங்க இருக்கார் அப்படின்னு கேட்கிறார். பின்னார் நரகத்தான் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளால அப்படி சொல்ல முடியாது. ஒரு 1 நம்பர் மௌலூத் அசரத்திலே வச்சுக்கோமே, 1 நம்பர் தர்கா பைத்திய முடிஞ்ச அசரத்தின்னு வச்சுக்குவோம். அவன் மகன் வந்து கேட்கிறான், எங்க அத்தா எங்க இருக்காரு? நரகம் தான். நரகமா? நீ போய் பார்த்து வந்தியோ? எங்க அத்தா நரகம். ஆள போறேன், நீதான் நரகம் போயிருவான். அப்படி உண்மையிலே நரகவாதியாக இருந்தாலும் அப்படி சொல்றதுக்கு மெடிக்கல் கூசம் சொல்ல மாட்டாங்க. நீங்க தௌஹீத்வாதியே ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு தௌஹீத்வாதியே உங்க அத்தா மௌலூத் செத்தா நரகம் தான், அதெல்லாம் எனக்கு தெரியுமா? அதெல்லாம் நரகம் அப்படி கேட்பாங்க. ஏன்னா நான் அத்தாவுல அது மறுமையில தெரியும், ஆபன்னு பார்ப்பாங்க. ரசூலோட கேட்கிறாங்க, ஐனா அபி, என் தந்தை எங்கே? பின்னார் நரகத்தில் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவர் முகம் அப்படியே வாடி போகுது. அப்ப ரசூல், அபி அபூக்க பின்னார், ஏன் அத்தாவும் உன் அத்தாவும் நரகம் தான். அப்படியா? சைக்காலஜின்னு சொல்லுவாங்கல்ல, மனிதனுடைய மென்டாலிட்டி அப்படி சொல்லும் போது கோவம் வராது. பஜார்ல யாருக்குமே நல்ல வியாபாரங்க, யாருக்குமே வியாபாரம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். பஜார்ல உங்களுக்கு வியாபாரம் இல்லை, அது ஒண்ணு இருக்காது இல்ல. எப்படி வியாபாரம் இருக்கு? வியாபாரம் இல்லை, மற்றவங்களுக்கு இல்ல. யாருக்கு வியாபாரம் இல்லை, நம்மளுக்கு இல்ல, பேசாம இருப்பான். எல்லாத்துக்கும் வியாபாரம், உங்களுக்கு மட்டும் வியாபாரம் அப்படியா? அவன் நல்ல வச்சுட்டான், அடப்படுவாங்க. எனக்கு வியாபாரம் இல்லையா? எனக்கு வியாபாரம் செத்து போயிடுவான். எவனுக்கு வியாபாரம் இல்லை, அப்படியா? அவன் அவனுக்கு வேண்டாம் இல்லை. ஏன்னா அடுத்த சைக்காலஜி, மன ரீதியான ஒரு முடிவு, அப்படிதான் முடிவு பண்ண முடியும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அபி அபூக்க பின்னார், என் தந்தை உன் தந்தை. அப்படியே அரசு அப்ப பிரச்சனை இல்லை. உங்க வாப்பவே நல்லாம எங்க தலை மாத்திரம். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு நபியின் தாய் தந்தைக்கு சொல்ற நரகம். நம்ம என்ன உறவு சொல்லாக்கு? அத்தா இல்ல, அண்ணன் இல்ல, தம்பியும் இல்ல, சொந்தமே எந்த சொந்த பந்தமும் இல்லை நமக்கு. நமக்காக ரசூலுல்லாஹ் கையெழுந்தலாம், அது தெரியுமா? நம்மதான் இருக்கோம்லங்க, இந்த பள்ளியில் இத்தனை பேரை வளர்த்துங்க. எனக்காக ரசூலுல்லாஹ் துஆ கேட்டிருப்பாங்க, உங்களுக்காக கேட்டிருப்பாங்க. அவ ஒத்தா கேட்க முடியாது, துபாக்க முடியாது. அவ அம்மா கேட்க முடியாது. உங்க அம்மாக்கு எங்க அம்மாக்கு ரசூலுல்லாஹ் துஆ கேட்கலாம். ரசூலுல்லாஹ் பெத்த அம்மாக்கு ரசூலுல்லாஹ் கேட்க முடியாது, கேட்க கூடாது என்று திருமதி குர்ஆன் சொல்லுது. என்ன? ரசூலுல்லாஹ் ஜியாரத்துக்கு போறாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜியாரத்துக்கு போறாங்க கபர்ல. யாருடைய கபரு? ரசூலுல்லாஹ்வுடைய அம்மா கபர். ஜாரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர உம்மிஹி, தன் தாயுடைய கபருக்கு ஜியாரத் செய்ய ரசூலுல்லாஹ் போனாங்களாமா. அவங்க அம்மா கபருக்கே போறாங்க. போய் பக்கா அபுக்கா மன் ஹவுலஹு, நபிகள் பெருமானார் அழுதார், பிறரையும் அழ வைத்து விட்டார்கள் பெருமானார். அப்ப எப்படி அழுதுருப்பாங்கன்னு பாருங்க. தேம்பி தேம்பி அழுகிறத பார்த்து சஹாபாக்கள் அழுக வந்துருச்சு. கருத்து யோசிச்சு பாருங்க, தன் தாயில நினைச்சு நினைச்சு அப்படியே கதறாங்க, சஹாபாக்கள் அழுகுறாங்க. அப்ப சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டேன், என் தாய்க்காக பாவ மன்னிப்பு தேடலாமா? அல்ல கவனிக்கணும், பாவ மன்னிப்பு தேடில்ல, கையெழுந்தில்ல ரசூலுல்லாஹ், என் தாய்க்காக நான் பாவ மன்னிப்பு தேடலாமா என்று அல்லாஹ்ட்ட கேட்டேன், அனுமதி கேட்டேன். பலம் அதெல்லாம் குர்ஆன். யோசிச்சு பாருங்க, குர்ஆன் வசனங்கள் இது. இப்ப நான் சொன்னது ஹதீஸ், கூடாது அல்லாஹ் சொன்னது குர்ஆன்ல இருக்கு. இந்த மாக்கான நபி வல்லதீன ஆமனு ஐ யஸ்தக்பிரு லில் முஷ்ரிகீன், எந்த நபியாக இருந்தாலும் சரி, எந்த முஸ்லிமாக இருந்தாலும் சரி, ஈமான் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லது ஒரு நபி இணை வைத்த ஒருவனுக்காக கையேந்தாது. குர்ஆன் வசனம்.
உங்க அத்தா இட வச்சுட்டா நீ நபியா இருந்தாலும் கையை தூக்காதயா, நீ வலியில இருந்தாலும் கையை தூக்காத. நீ ஒருவனுக்கு கையை தூக்கன்னா அவனுக்கு ஈமான் இருக்கணும், அதை வச்சுக்க. நீ நபியா இருந்தா பத்தாது, நீ வலியில இருந்தா பத்தாது, நீ நல்லவனா இருந்தா பத்தாது. எவனுக்காக கையேந்துகிறாயோ அவன் நல்லவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அவருடைய பார்வை. உன் பிள்ளைகளுக்காக கையேந்திருவியா? நூறு இஸ்லாத்துக்கு வாழ முடியாதுட்டாங்களா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tnpj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாய இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கித் தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044252152226. நூறு இஸ்லாம் கையெழுந்த யாரும் இன்னும் லைசமினாலி உன் மகனுக்காக கையெழுந்தாத, அவன் குடும்பம் கிடையாது, யாரெல்லாம் முட்டாத்தனமா கையெழுந்தா என்ன மன்னிச்சுட்டார். குர்ஆன் வசனம் யோசிச்சு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியினுடைய தந்தைக்கு கிடைக்காத பாக்கியம் இஸ்லாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாக்கு அத்தா கிடைக்கிறதில்லை இஸ்லாம். ரசூலுல்லாஹ்வுடைய பெற்றோர் கிடைக்கிறதில்லை இஸ்லாம். நூஹ் நபியுடைய மனைவிக்கு மகனுக்கு கிடைக்கவில்லை இஸ்லாம். அவருடைய மனைவிக்கு கிடைக்கவில்லை இஸ்லாம். ஒரு சொந்தமும் இல்லாத பாதிரியில் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கா முஸ்லிம். எவ்வளவு பெரிய பாக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? 1 கோடி 2 கோடி நினைக்கிறோம், அது எப்படி கணக்கிட முடியும்? யோசிச்சு பாருங்க. உலகத்தையே விலையாக கொடுத்தாலும் சரி அந்த பாக்கியத்துக்கு ஈடு செய்யலாம். அத்தமருக்கு கப்பூல்லாஹ் அலாமா ஹதாக்குமல் அல்லக்கும் தஷ்குரூன். அல்லாஹ் உங்களுக்கு சரியான வழியை காட்டியிருக்கிறான் என்பதற்காக நன்றி செலுத்துறான் அப்படிங்கிறான். கண்ணு இருந்தது, கால் இருந்தது, கை இருந்தது, உயிர் இருந்தது, பூமியை படைச்சது, சந்திரனை படைச்சது, கொலை, அதெல்லாம் விடு. நீ முஸ்லிமா இருக்க பாரு, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் சொல்லுமா. பெரிய பாக்கியம். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மாக்கு கிடைக்கிற நரகம் ஒரு காபிரு, ரசூல் அத்தா ஒரு காபிரு, இப்ராஹிம் அத்தா ஒரு காபிரு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகன் ஒரு காபிரு,
காபிரா இருந்தா கூட பரவாயில்ல, அவங்களுக்காக கையேண்டாத ரெக்கமெண்டேஷன். ரெக்கமெண்டேஷன் என்ன? ஒரு ஆளுக்காக சிபாரிசு பண்றது துவா, நம்மளுக்காக கேட்பது பிரார்த்தனை, பிறருக்காக துவா செய்வது ரெக்கமெண்டேஷன், பரிந்துரை. பரிந்துரைனா என்ன? துவாக்கும் பரிந்துரை வித்தியாசம் என்ன? யா அல்லாஹ் என் கஷ்டத்தை போக்கணும், இது நான் இறக்கி கேட்கக்கூடிய பிரார்த்தனை. யா அல்லாஹ் அவன் கஷ்டத்தை போக்கிது, உங்களுக்கு அல்லாஹ்ட பரிந்துரைங்க. பரிந்துரைனா தனக்கு தானே கேட்டா பிரார்த்தனை, பிறருக்காக கேட்கக்கூடிய துவா என்ன? பரிந்துரை. மகனுக்கு கேட்காதீங்க, அல்லாஹ்விடத்தில் கேட்கும் தகுதி உனக்கு இருக்கு. எவனுக்காக கேட்க அவனுக்கு தகுதி இல்லை. உலகமே அப்படித்தானே. உலகத்துல பரிந்துரை செய்யக்கூடிய தகுதி எனக்கு இருந்தா பத்தாது, நான் யாருக்கா பரிந்துரைக்கிறேனோ அவனுக்கு இருக்கணும். ஒரு ஸ்கூல்ல ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான், வாத்தியார ஏத்து பேசுறான், ஹெட் மாஸ்டர் போடா நீ எல்லாம் ஒரு ஹெட் மாஸ்டர் முட்டா பேர் வெளியே வந்துட்டான். நான் அவனை கூட்டு போறேன் பரிந்துரைக்க. சார் மன்னிச்சுக்கிடுங்க சார், இவன் அப்பெல்லாம் செய்ய மாட்டான் சார், நான் சொல்லணும் பரிந்துரைக்கிறேன். பரிந்துரைச்ச பிறகு நீனும் சொல்றான், ஆமா சார் தெரியாம சொல்லிட்டேன் சார், இது பரிந்துரை. நான் பரிந்துரைச்சுட்டு இருக்கேன் சார், தெரியாம செஞ்சா சார். அவன் இவன் ஒரு லூசு, நீ ஒரு லூசு. உடனே ஹெட்மாஸ்டர் ஏண்டா நீ ஒரு லூசான என்ன பார்த்துக்க, எவனுக்கு கேட்க வந்துட்ட? ஏன்? பரிந்துரைக்கும் தகுதி எனக்கு இருக்கு. நீ யாருக்கு அவன் அடிவேட்ட முட்டாள இருக்கான், அவன் தவற உணரலையே. அட அவன் தவறு தப்பு நீ உணர்ந்திருக்க, இவன் தப்பு செஞ்சிருக்கான்னு நான் வந்தா பத்தாது. சம்பந்தப்பட்டவன் என் மகனா இருந்தாலும் ஒத்துக்க மாட்டார்ல, என் பெற்ற என் மகனாவே இருக்கான் சார், இனிமே அப்படிலாம் செய்ய மாட்டா சார். அவன் சொல்றான் எங்க அத்தா ஒரு லூசு நீ ஒரு லூசியா அப்படிங்கிறான். ஒத்துக்கான தெரியும். அட நீ என்ன ஏத்துக்குவாரு, நீ நல்லவர் ராயா, ஆனா மடப்பையா இருக்கான் மகன், நீ சொல்ற ஏத்துக்க மாட்டேக்கானே. உன் முன்னாலே என்ன மறுத்து பேசுறாங்க, ஒன்னையும் சேர்த்து மறுக்கிறாங்க. அது மாதிரி சொன்னாங்க. அத நூ அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்துல அல்லாஹ் கோபப்பட்டாலையோ, நீ கை உனக்கு ஏந்தியா யோங்கிறேன்னு சொல்லி நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. அல்லாஹ் அந்த ஸ்டைல பேசுவான், ஞாபகத்துக்கிடுங்க. அல்லாஹ் மரியாதையெல்லாம் பேச மாட்டான். இவங்க நினைச்சுக்கிறான் முஹிதீன் இந்த மாதிரி அவருடைய முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி அவர்களே அங்க இப்படி டேய் போடா அப்படின்றான். என்ன சொல்லாமல அல்லாஹ் பேராச்சு ஆச்சரியமே கிடையாது. நான் யாருங்க அப்துல் ரஹ்மான், என்ன அல்லாஹ் கேட்டாய் உட்காரா அப்படி சொல்லலாமா? அல்ல சொல்ல முடியுமா? சொல்லலாம். அடிமை உங்களை சொல்லலாமா? சொல்லலாம். முஹிதீன் மட்டும் என்ன எல்லாத்தையும் சொல்லுவான். அடிபடாதுன்னு சொல்லாதே உட்கார்றா எழுந்தா மூஷ் பேசாம நம்ம இப்படி சொல்லலாம். ஏன் என்ன சொல்றான்? அவன் யாருக்கு அனுமதி என்றாலும் அவன் தான் மூச்சு விட முடியுங்கிறான். முஹிதீன் மெதுவா எஞ்சாரு உட்காரியா நீ என்ன சொல்றான், நீ என்ன சொல்றான்? படிச்சவன் தானே, ஒரு முதலாளி தொழிலாளி கூட கிடையாது. நான் முதலாளி நீங்க தொழிலாளினா இன்னொரு நாளைக்கு நீங்க முதலாளி ஆகிறீங்க, அவன் தொழிலாளி ஆகிடுவான். படைச்சவன் தான், என்னைக்கு இன்னொரு படைச்சவன் முடியாது. அவனுடைய அந்த ஸ்டேட்டஸ் சொல்றாங்கல்ல, அந்த பதவி இறங்காது. நான் இன்னைக்கு எம்பியா இருந்தா நீங்க சாதாரண தொண்டனா இருக்கலாம், நாளைக்கு நீங்க எம்பி நான் சாதாரண தொண்டனா இருக்கேன், மாறும். முதலாளி தொழிலாளி தொழிலாளி முதலாளி படைச்சவன் தான், படைக்கப்பட்டே படைக்கப்பட்டவன். அல்ல அல்லாஹ்வுடைய செய்கின்றது. அல்லாஹ் யாரையும் எப்படி பேசி போடுவான்? சொல்ல போனா கழுத்தை அறுத்து போடுவோண்டா அப்படிங்கிறான் குர்ஆன் வசனத்துல. யார? ஈசா நபிய. சும்மா சாதாரண ஆள நினைக்காதீங்க. அல்லாஹ் சொல்ல குர்ஆன்ல ஃபமையம்லிக் வல்லாஹி ஷைஅன், எவருக்கு ஆட்சி அதிகாரம் இருக்குன்னு நினைக்கீங்க? இதை யாரை பார்த்து கேட்கறான்? எல்லாத்தையும் பார்த்து, எல்லா மனிதர்களையும் பார்த்து எவனுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இந்த அராதா இவனுக்கு மசீஹ் இப்னு மரியம் உம்மஹு வமன் ஃபில் அர்தி ஜமீஆ, மசீஹ் ஈசா அவ அம்மா அவளை வேலை நாசமாக்கி ஒழிச்சுட்டா எவன்டா என்கிட்ட கேட்பீங்க? சாதாரண வார்த்தைகள். உம்மன் ஃபில் அர்தி ஜமீஆங்கிறான். மொத்த மனிதர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து உலகம் அழிவர எல்லாத்தையும் எடுத்துக்கிடுங்க. அது அவுலியாக்கள் அதுக்குள்ளதானே, ஷேகுமார்கள் அதுக்குள்ளதானே, நபிமார்கள் அதுக்குள்ளதானே, ஆதம் கடைசி இருக்கும். எல்லாரும் எல்லா பேரும் அழிச்சு ஒழிச்சுமே எவன்டா என்கிட்ட கேட்பீங்க? சாதனை கேள்வி என்ன அல்ல இப்படி பண்ணி போட்ட? சில இடங்கள்ல குறிப்பிட்ட விஷயத்தை எல்லாம் சொல்றான். உலகின் சேனால் இணைக்க சும்மலா தகுதிக்காலை நான் சீரா முகமது, நான் நினைத்தால் அல்ல சொல்றான். அல்லாவுடைய கம்பீரத்தை பாருங்க. நான் நினைத்தால்
இன்றோடு உனக்கு வகி வராதியா அப்படின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு வகி வராது, குர்ஆன் இறங்காது, அப்போ நபி இல்லை, நீ போ, என் இஷ்டம். பலன் தஞ்சரக்க நசீரா அப்படி நான் சொல்லிட்டேன்னா இன்னொரு வந்து உதவி செய்ய முடியாது. என்ன அப்படி முகமது அப்படி சொல்லிட்ட, திருப்பி வகிய கூடிய ஆகலாம், திருப்பி அவன் நபியாக்கு பேசாம போறான். ஏன் இஷ்டம்டா? இது எப்படிப்பட்ட வார்த்தை நீங்க நினைக்கிறீங்க? கழுத்தை வெட்டி போடுவாங்கிற வசனங்கள்லாம் இருக்கு. அப்ப நபிமார்களுக்கு இப்படின்னு சொன்னா மற்ற ஏமாத்துறங்க. அப்ப அப்படிப்பட்ட நபிமார்களுக்கு சொல்லி அந்த நபிமார்களுக்கு உறவே இல்லாமல் நமக்கு சொர்க்கம் கிடைக்குது. அவங்க சொல்ல கேட்டா நபிமார்களை பெற்ற பெற்றோருக்கு எத்தனை பேருக்கு, நபிமார்களின் பிள்ளைகளுக்கு, நபிமார்களின் அண்ணன்மார்களுக்கு, நபிமார்களின் மனைவிமார்களுக்கு கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைச்சது. அதாவது சாதாரண நினைக்காதீங்க. யா அல்லாஹ் ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா அல்லாஹ் சரியான வழி இதுதான் என்று எனக்கு கிடைத்த பிறகு நான் திசை மாறி விடாமல், நான் தடம் புரண்டு விடாமல் என்னை காப்பாற்றுவாயாக ரப்பேன்னு கேளுங்க. இதெல்லாம் பெரிய பாக்கியம். தொடர்ந்து இஸ்லாத்துல இருக்கும்படி செய்ய. இஸ்லாம்னா அப்துல் காதர் இருந்தா இஸ்லாம் நீங்க நினைக்காதீங்க. ஒரு சின்ன பிசைகள் வந்தா போதும், அல்லாஹ் மன்னாவும் போயிடுவான் மனிதன். ஒரு சின்ன சோதனைகள் வந்தா போதும், அல்லாஹ் சரியான வழி இன்னதுதான் என்று எனக்கு தெரிந்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வழியையும் நபிகள் பெருமானாருடைய வழியையும் அவர்கள் காட்டிய நெஞ்சுறுதியோடு நான் நடைபெற கிருபை செய்வாயாக. இன்னைக்கு ஒரு நாள் கேட்டப்பட்ட கேட்டுக்கிட்டே இருங்க, தினசரி கேளுங்க. இது போன்ற நேர்மையை, உண்மையை, மன உறுதியை, ஈமானை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ்.